இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வாக்காளர் மக்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்போது கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள் என்னவென்றால், ஒருவேளை ஒரு நபர் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்ட பிறகு அத்துமீறலில் ஈடுபட்டால், இறை வழிகாட்டுதல்களை புறக்கணித்தால் என்ன செய்வது? மொத்த முஸ்லிம்களும் ஒரே கட்சியினர் என்பதால், அதாவது எதிர்க்கட்சி என எதுவும் இல்லாததால், நடப்பில் உள்ள ஆட்சியாளரை விமர்சிப்பது யார்? கேள்வி கேட்பது யார்? மக்களுக்கான உரிமைகளை பெற்று தருவது யார் எனும் கேள்விகள் இப்போது நம்முன் வந்து நிற்கின்றன. இந்த கேள்விகள் முதலில் பார்ப்பதற்கு மிகப்பெரிய சிக்கல்களாக தோன்றினாலும், இஸ்லாத்தின் அரசியல் வழிகாட்டல்களின் அடிப்படையில் பதில்கள் மிக இலகுவானவைதான். ஒப்பீட்டு விளக்கத்துக்காக ஒரு ஜனநாயக ஆட்சியை சற்று பார்க்கலாம். ஒரு ஜனநாயக ஆட்சியில் பல கட்சிகள் மக்கள் முன் போட்டியிடுவர். ஒரு கட்சி ஆட்சியமைக்கும். இங்கு ஒரு ஜனநாயக ஆட்சியில் ஆளும் அதிபரின் தவறுகளை தடுக்க எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியின் குற்றம் குறைகளை சொல்லித் திரிவார்கள். நிருபர்கள் ஆட்சியாளர்களின் குறைகளை அம்பலப்படுத்துவர். மக்கள் பாதைக்கு வந்து தனது எதிர்ப்பு கோஷங்கள் மற்றும் போராட்டங்கள் மூலம் வெளிப்படுத்துவர். ஆனால் இஸ்லாம் அரசியல் சண்டை, ஊடக இரைச்சல், மக்கள் உணர்ச்சி ஆகியவற்றில் தீர்வுகளை தேடவில்லை, மாறாக வெளிப்படையான விவேகமான முறையில் பிரச்சனையை கையாள்கிறது. நடப்பில் உள்ள ஒரு கலீஃபாவின் குற்றங்களுக்கு குறை கூறும் முன் அவரின் தவறுகளை இஸ்லாம் 4 விதமாக பிரிக்கின்றது.